Hello friends. Hi Malini, I'm Krishnan. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ஃபஸ்ட்டு கிராஜுவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் அவர் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு ஒரு 5 வருஷம் கம்பல்சரி ஆனால் இருக்கணும். 5 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாருன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் டைமில் இவர் கிராஜுவிட்டி அப்படின்ட்டு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மாதம்லாம் சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஃபுல்லாகவே எம்ப்ளாயர் விருப்பப்பட்டு அவரோட எம்ப்ளாய்க்கு ஒரு அப்ரிசியேஷனுக்காக எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க. அதுதான் கிராஜுவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார் யாரெலாம் எலிஜிபிலிட்டி பர்சன் இந்த கிராஜுவிட்டி வாங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்டர் செக்ஷன் 1972 படி பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, மைனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆயில் ஃபீல்ட்ஸு போர்ட்டில் இருக்கவங்க, ரயில்வே ஸ்டேஷன், பிளான்டேஷன், ஷாப்பில் இருக்கவங்க, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்கள அவங்க, அப்புறம் இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டில் மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிராஜுவிட்டி அப்படின்ட்டு அவங்க எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது ட்ரெயினர்ஸ்க்கு இல்லை, இவன் சரியா வர மாட்டான், இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட், இவன் சரியா வருவானே. என்னடா 1 வருஷம் 2 வருஷம் போவாங்களே அவங்களுக்கு இல்லை. இது முழுக்க பெர்மனண்ட்டாக எம்ப்ளாய் 5 இயர்ஸ் கண்டினியூஸாக சர்வீஸ் ரெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. அடுத்து இப்போ ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிராஜுவிட்டியை வாங்கிட்டாங்க, ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது 9 எம்ப்ளாயீஸாக மாறினாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்கேஸ் இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே அவருக்கு ஆக்சிடெண்ட், எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லைனா இறந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த 5 இயர்ஸ் அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. 5 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இது எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போகும்போது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வெளியில் போகும்போது பே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆன் சூப்பர் ஆனுவேஷன்னா அதான் அவரோட ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறார்ல அப்போது பே பண்ணுவாங்க. அடுத்து ரிசைன் பண்ணுவாங்கள்ல, அவங்களே 5 இயர்ஸ் முடிச்சுட்டு இந்த 5 இயர்ஸ் போதும் அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ வேறு கம்பெனிக்கு போகிறவங்களாம் இருப்பாங்கள்ல, இப்படிலாம் பண்ணால் நான் பண்ண மாட்டேன், ஒழுங்காக பண்ணால் நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், நான் போயிடுவேன் நான். அவங்க ரிசைன் பண்ணும்போது ஆனால் அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. அடுத்து யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எம்ப்ளாயர் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்போது அந்த கம்பெனியில் சர்வீஸ் ரெண்ட் பண்ணுற கம்பெனியில் மிஸ்கான்டாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் அந்த கிராஜுவிட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுவார், அந்த பேமெண்ட்டை போகாதபடி பண்ணிடுவார். அடுத்து 5 இயர்ஸ் கீழே கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிராஜுவிட்டி தர மாட்டாங்க. ஈவன் 4 இயர்ஸ் 360 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஒரு 5 டேஸ் ஒரு 10 டேஸ் லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ கிராஜுவிட்டி யார் யாருக்கெல்லாம் டேக்ஸபிள், யார் யாருக்கெல்லாம் நாட் டேக்ஸபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவிட்டியை 2ஆக பிரிக்கிறாங்க. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ரிசீவ்டு டியூரிங் சர்வீஸ், டியூரிங் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சர்வீஸ் அப்போவே அவங்க கிராஜுவிட்டி அமௌண்ட் வாங்கிட்டாங்கன்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள். இதே ரிசீவ்டு ஆன் ரிட்டையர்மெண்ட் இல்லை ரெசிக்னேஷன் இல்லை டெத் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள், யார் யாருக்கெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட்னா ஸ்டேட் எம்ப்ளாயீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருக்குமே ஃபுல்லி எக்ஸம்டட் தான். அதே மாதிரி இந்த சம்க்கு ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவர்ட் அண்டர் ஆக்ட். இந்த ஆக்டில் அவங்க கவர் ஆகணும். 1972 ஆக்டில் கவர் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த சம் கேல்குலேட் பண்ணணும், கிராஜுவிட்டி எவ்வளோ டேக்ஸபிள்னு கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் அவங்க எவ்வளோ கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 15/26 இன்ட்டு அவங்க எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க இன்ட்டு எவ்வளோ வருஷம் அவங்க சர்வீஸ் ரெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 20 lakhs. இது மூணுத்தையும் தனித்தனியாக போட்டு இது மூணுத்தில் எந்த அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்கோ
அதை தான் வந்து மேலே கொண்டு போகணும் டேக்ஸ் கட்டுறதுக்கு. அடுத்து வந்து நாட் கவர்ட் அண்டர் ஆக்ட் 1972 பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கிராஜுவிட்டியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அங்கே 15/26 போட்டோம்ல, ஆனால் இங்கே ஹாஃப் மட்டும் போட்டால் போதும். ஹாஃப் இன்ட்டு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இன்ட்டு லென்த் ஆஃப் சர்வீஸ், எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 20 lakhs அப்படியே போட்டுடணும். இது மூணுத்தில் விச்சவர் இஸ் லெஸ், இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் மேலே கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணி எவ்வளோ டேக்ஸபிள் அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதை வந்து உங்களுக்கு சம் படி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க சம்குள்ளே போகலாம். இப்போது ஃபார்மேட் 1 நாட் கவர்ட் அண்டர் ஆக்ட் 1972 பார்க்கலாம். Sir A.K. Roy, who is not covered by the payment of Gratuity Act 1972, receives a gratuity of rupees 2,88,000 when he retires on 23rd June 2020 after a service of 34 years, 9 months and 23 days. His last drawn emoluments are as follows. Basic salary rupees 16,000 per month, DA rupees 6,000 per month fixed, servant allowance rupees 600 per month fixed, annual increment of basic salary rupees 1,000 per month falls due on 1st January every year. What amount of gratuity is exempt from tax in the assessment year 2021 to 2022? இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸ் பார்த்துடலாம். ஒர்க்கிங்ஸ் நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ரிசீவ்டு வந்து 2,88,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்களா. செகண்ட் ஸ்டெப் வந்து ஹாஃப் இன்ட்டு ஆவரேஜ் சேலரி இன்ட்டு லென்த் ஆஃப் சர்வீஸ் 1/2 போட்டுக்கோங்க. ஆவரேஜ் சேலரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கொடுத்தோன்னே எப்பயுமே சேலரியும் டிஏவும் நம்ம ஆட் பண்ணி போட்டுருவோமா. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால ஆவரேஜ் சேலரி ரிட்டையர்மெண்ட் வந்து 23 ஜூன் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரா. ஸோ இப்போ மந்த் கேல்குலேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜான்வரி வந்தால் தான் அவருக்கு ஒரு வருஷத்தோட இன்க்ரிமெண்ட் வருமா. அவர் வந்து எப்போ ரிட்டையர் ஆகிறார், 23rd ஜூனு. அப்போ வந்து நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மே, ஏப்ரல், மார்ச், ஃபெப், ஜான் இந்த 5 வருஷமும் 16,000 வாங்குவார். அதுக்கு முன்னாடி டிசம்பர்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து 15,000 தான் வாங்குவார். அதே மாதிரி இங்கே வந்து 10 மந்த்ஸுக்கு தான் கேல்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் சேலரி வந்து இது ஒரு கண்டிஷன் மாதிரி. ஆவரேஜ் சேலரி வந்து எப்பயுமே இன்டூ 10 டிவைடட் பை 10 தான் பண்ணுவாங்க மந்த்ஸ் கேல்குலேஷனுக்கு. இப்போ நீங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா 16,000 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. 16,000 × 5 80,000. அடுத்து 15,000 × 5 75,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,55,000 டிவைடட் பை எத்தனை மந்த்ஸ் இருக்குது, 10. அப்போது 15,500 வந்து ஆவரேஜ் சேலரி. அப்போ வந்து ஹாஃப் இன்ட்டு அந்த 15,500 இன்ட்டு லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து 34 இயர்ஸ். இப்போ ஏன் நம்ம இங்கே வந்து மந்த் கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு லாஜிக் மாதிரி இருக்குது. நாட் கவர்ட் அண்டர் ஆக்ட்னால் வந்து நீங்கள் இயர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். கவர்ட்னா வந்து அந்த எத்தனை மந்த்ஸ் இருந்தாலும் அதை ஒரு இயராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஹாஃப் இன்ட்டு 15,500 × 34 வந்து 2,63,500. அப்புறம் நம்மளோட லிமிட் வந்து 20 lakhs. இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 21 to 22. கிராஜுவிட்டி ரிசீவ்டு நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக ரிசீவ் ஆகிருக்கு, 2,88,000. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் நம்ம விச்சவர் இஸ் லெஸ் அமௌண்ட் சொன்னோம்ல, அந்த அமௌண்ட் 2,63,500. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 24,500. அடுத்து வந்து ஃபார்மேட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா Mr. Ram received rupees 1,20,000 on his retirement on 30/9/2020 as gratuity from his employer with whom he has served for 29 years and 7 months. Compute the taxable amount in each of the following cases separately if his salary during calendar year 2020 was rupees 4,000. He had worked earlier with the company for 6 years and received rupees 24,000 as gratuity, which was fully exempted under section 10. He is a government employee. He is working in a machine tool factory. He is working in a commercial office at Delhi. இப்போ இந்த மூணுத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுனால அவருக்கு ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸா, அதனால் ஏக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்டட்னு போட்டுருங்க. அடுத்து பி,
இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸ் பார்த்துடலாம். அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ரிசீவ்டு வந்து 1,20,000. அதுக்கப்புறம் கவர்ட் அண்டர் ஆக்ட் அப்படின்றதுனால 15 டிவைடட் பை 26 இன்ட்டு லாஸ்ட் சேலரி ட்ரான் இன்ட்டு லென்த் ஆஃப் சர்வீஸ் பார்ட் தே 4. அப்போ வந்து 15 டிவைடட் பை 26 இன்ட்டு இங்கே சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4,000 அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு லாஸ்ட் இயர் சர்வீஸ் வந்து நான் என்ன சொன்னேன், கவர்ட் அண்டர் ஆக்ட்னா வந்து அந்த மந்த்தை வந்து ஒரு வருஷமாக எடுத்துக்கலாம்ல, அப்போ நம்ம 13 போட்டுக்கலாம். ஸோ 69,230, லிமிட் வந்து 20 lakhs. இது மூணுத்தில் விச் எவர் இஸ் லெஸ் எடுத்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு கூட மைனஸ் பண்ணணுமா? அப்போ கிராஜுவிட்டி ரிசீவ்டு வந்து 1,20,000, விச் எவர் இஸ் லெஸ்ஸில் வந்து 69,230. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 50,770. இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்ட் அண்டர் ஆக்ட் 1972. அடுத்து வந்து நம்ம நாட் கவர்ட் அண்டர் ஆக்ட் 1972 பார்க்கலாம். இதுலையுமே ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸ் பார்த்துடலாம். அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ரிசீவ்டு வந்து அதே தான் 1,20,000. ஆனால் இங்கே ஃபார்முலா வந்து half இன்ட்டு ஆவரேஜ் சேலரி இன்ட்டு சர்வீஸ் ரெண்டு வரும். அதே மாதிரி half இன்ட்டு சேலரி இங்கே எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா ஆவரேஜுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இன்ட்டு 10 டிவைடட் பை 10 போடுவோம்ல, அதே 4,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 10 போட்டாலும் உங்களுக்கு 4,000 தான் வரும். அப்புறம் லென்த் ஆஃப் சேலரி வந்து 29 வரும். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 58,000 வரும். அடுத்து லிமிட் வந்து 20 lakhs. இது மூணுத்தில் விச் எவர் இஸ் லெஸ் பார்த்தீங்கன்னா 58,000. ஸோ 1,20,000 கூட 58,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 62,000. இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம டாபிக் 2 வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஷார்ட்டாக விஆர்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாலண்டியராக ஒரு கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகிறது பேர் தான் விஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1980 சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் வந்து அண்டர்டேக் பண்ணுச்சு. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள மறுபடியும் வந்து ரெக்யூர் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் கம்பெனிக்கு வந்து அதே கம்பெனிக்கு வேலையில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து விஆர்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்து ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, பயப்படாதீங்க, அது கொஞ்சம் குட்டி கண்டிஷன் தான். அந்த குட்டி கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டு 5 lakhs வரைக்கும் ஸ்டாச்சுவரி லிமிட் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து அவங்க எத்தனை வருஷம் அவங்க சர்வீஸ் ரெண்ட் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் இன்ட்டு 3 இன்ட்டு மந்த் சேலரி. நம்பர் கண்டிஷன் 3 வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சர்வீஸ் லெஃப்ட் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் இன்ட்டு மந்த்லி சேலரி. சேலரினா வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் அ பார்ட் ப்ளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இது பேஸ் பண்ணி ஒரு சின்ன சம் பார்க்கலாம் வாங்க. மிஸ்டர் சஸ்திரி ஏஜ்ட் 54 years and who has put into 20 years of service in a public sector undertaking voluntarily resigned the job under the scheme of voluntary separation. He has 7 years and 2 months of service left and his last salary drawn is rupees 20,000. He is paid rupees 12 lakhs as compensation. Calculate the taxable amount of compensation. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங்ஸ் போயிடலாம். எல்லா சம்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க்கிங்ஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாச்சுவரி லிமிட் 5 lakhs எப்பயும் போல் போட்டுருங்க. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் அவருக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குது 20 இன்ட்டு 3 மந்த்லி சேலரி எவ்வளோ 20,000. அப்போ இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 lakhs. நம்பர் கண்டிஷன் 3 வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் லெஃப்ட் இன்ட்டு மந்த்லி சேலரி 7 years 2 months. இந்த இயர்ஸையுமே வந்து நம்ம மந்த் கேல்குலேஷனில் மாற்றிக்கலாம். அப்போது 7 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 12 months. அப்போ 7 இன்ட்டு 12 வந்து 84 + 12 வந்து 86 months இன்ட்டு 20,000 வாங்குறாரு. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17,20,000. இது மூணுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து விச் எவர் இஸ் லெஸ் எடுத்து நம்ம மேலே போடுவோமா. அப்போ இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்குது 5 lakhs. அப்போ வந்து விஆர்எஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு எவ்வளோ 12 lakhs. இப்போ விச் எவர் இஸ் லெஸ் வந்து 5 lakhs. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 7 lakhs தான் வந்து டேக்ஸபிள் இன்கம். இன்றைக்கி நடத்தின டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மோரோவர் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். நீங்கள் தான் வர வேண்டும்.
வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் எக்ஸாம் நாதா படிப்போம் டீம்.